இந்த மிளகாய் வந்து கலரும் நல்லா வருமா, அதே மாதிரி காரம் வந்து நம்ம நார்மல் மிளகாயை விட 100 மடங்கு ஜாஸ்தி அப்படின்னாரு இதை விதைத்தவர். இது வந்து மெக்சிகன் மிளகாய். எதை பிடுங்குறது எதை விடுறதுன்னு தெரியல, ஆனால் கையை வச்சோன்னே அது வந்துடுது. பழந்தானே இது, அப்படிங்கிறனால கையை வச்சோன்னே வந்துடுது. சரியான காப்பா கிடக்குப்பா. இந்த விதை கொண்டு போய் ஊரில் ரெடி பண்ணணும். 3/4 கிலோக்கிட்ட பிடிங்கிட்டான். கடுமையான கொசு. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம ஒரே ஆளே முதல் முறையாக இவ்வளோ மிளகா பறித்தது இப்போ தான். அது அரபு நாட்டில் இதை காய வச்சு எப்படி பக்குவமாக காய வச்சு அரைக்கிறோம். அரைச்சி ஒரு மெயினான ஒரு குழம்பு செய்வோம். அது முதற்கொண்டு நம்ம இந்த வீடியோ போய்கிட்டே இருக்கோம். வாங்க நம்ம இப்போ காய வைக்கிறக்கூடிய ப்ராசஸ் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மளுடைய குக்கிங் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க, வாட்ஸ்அப் கமெண்டில் குக்கிங் வீடியோ போடுங்க, ஏன் குக்கிங் வீடியோ போடலை அப்படின்னு இருந்தாங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு. காரணம் என்னென்னா, மிக மிக காரமான மிளகாய். இதுக்கு பேர் எக்ஸ்ட்ரா சில்லி. அந்த இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக பிடிங்கிட்டு வந்து நம்ம காய வச்சு நம்ம அரைச்ச மிளகாய் பொடியில் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான சுவையான ஒரு மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். மட்டன் குழம்பு எப்படி செய்ய போகிறோம்னு காட்டுறேன், வாங்க போய் பார்ப்போம். பட் மாஷா அல்லாஹ், அந்த மிளகாய் அரைக்கையிலே எனக்கு காரம் அப்படி மூக்கில் ஏறிச்சு. அந்தளவுக்கு ஒரு காரமான மிளகாய் இது. மிளகாய் பெருசாக அவ்வளோ இருக்காது, சின்ன குட்டி மிளகாய் தான். உங்களுக்கு அந்த மிளகாயை பறித்ததுலேருந்து மிளகாயை காய வச்சு அரைச்சது வரையும் வீடியோவை ஒன்று ஒன்றா காட்டுறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு, எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெய் காயட்டும். பட்டை, கிராம், ஏலக்காய், மிளகு. பட்டை, கிராம், மிளகாய், மிளகு முடிஞ்சோன்னா வெங்காயம். வெங்காயத்தை ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் ரொம்ப இதாகவும் இல்லாமல் ஒரு நார்மலாக வெட்டிக்கிட்டோம். இதுக்கு என்னென்ன பொருள்கள் இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படின்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி நான் அந்த எண்ணெயில் போடையில் ஒன்று ஒன்றா சொல்லி போடுறேன். வீடியோவை கவனமாக பாருங்கள். பட் வேறு லெவலில் இருக்கும். நம்ம எப்போவுமே வெங்காயம் வதங்கிட்டு இருக்கையிலேயே கல் உப்பு போடுவோம். கல் உப்பு போட்டு லைட்டாக ஒரு கிண்டோம்னா ஈஸியாக வெங்காயம் வதங்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கிடைக்கும். ஓகேயா? இப்போ வெங்காயம் வதங்கட்டும். அடுப்பு ஸ்லோவில் இருக்குது, ஆனால் லைட்டாக மூடி வச்சுருவோம். இதை வெங்காயம் எப்படின்னு பார்ப்போம். இப்போ மாஷா அல்லாஹ், வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்துருச்சு. ஓகேயா? அடுப்பு ஸ்லோவில் தான் இருக்குது, கூடுதலாக இல்லை. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கையிலேயே மஞ்சள் பொடி போட்டுடணும். ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி தான் போடணும். மஞ்சள் பொடி போட்டு அவங்கள அந்த எண்ணெயிலே வெங்காயத்துலேயும் நல்லா வதக்கணும். இந்த மட்டன் குழம்பை மேலும் சுவையை அதிகரிக்கிறதுக்காக நம்ம இஞ்சி பூண்டை எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சு, அது இல்லாமல் பூண்டு எவ்வளோ அளவு எடுத்தோமோ அதே அளவில் சின்ன வெங்காயத்தையும் நம்ம சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அந்த சின்ன வெங்காயத்தை அரைச்சதையும் இதில் நம்ம ஊற்றிக்குவோம். இப்போ பூண்டு சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு நம்ம இப்போ ஆட் பண்ணிக்குவோம். இதில் இந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காய பேஸ்ட்டு ப்ளஸ் மஞ்சள் பொடி கொடுத்தோன்னே கலர் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இன்னும் நம்ம எந்த பொடியும் போடலை, தக்காளி போடலை, இனிமேல் எல்லாம் போட போகிறோம். ஓகே, இதை அப்படி கொதிக்கட்டும். பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் ஒரு 1/2 ஸ்பூனு காஷ்மீரி சில்லி போடுறோம். இன்னும் வேறு எந்த பொடியும் போடலை. எல்லாம் ஒன்றும் மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அந்த அதிகமான காரம் இல்லை மிளகாய் பொடியை யூஸ் பண்ண போகிறோம். தக்காளி இந்த நேரத்தில் போட்டுக்கிறோம். தக்காளி இந்த நேரத்தில் போட்டையில் லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும், கிண்டி விட்டணும். தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒரு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஒரு 1/2 கிலோ கறி எடுத்து வச்சுருக்கோம். இந்த கறியை இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ 1/2 கிலோ கறியை சேர்த்து வச்சுக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தையும் இப்போ சேர்த்துக்கிறோம்.
எதுக்காக பெரிய வெங்காயத்தை சேர்க்குறோம்னா இந்த மட்டன் குழம்புல இந்த வெங்காயம் மட்டும் தனியாக சாப்பிடல அது ஒரு சுவையை கிடைக்கும். அதுக்காக ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போடுறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 2 ஸ்பூனு தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். எப்போ கறி போட்டதுக்கப்புறம். ஏன் தயிர் போடுறோம்னா கறிக்கு சாப்பிட்டு கொடுக்கும். அது இல்லாமல் நம்ம வந்து காரமான மிளகாய் செய்கிறோம்ல அதுக்கு உரப்புக்கு பேலன்ஸ் கொடுக்கும். அதுக்காக தயிர் சேர்க்குறதுல பொடியில் போட போகிறோம். மல்லிப்பொடி 1 ஸ்பூனு, மஞ்சள் பொடி ஆல்ரெடி போட்டோம். இது ஜீரகமும் சோம்பும் அரைச்சது, இது ஒரு 1/4 ஸ்பூன் போடுறோம். அன்புறவுகளே, நான் சொல்லியிருப்பேன் மிக மிக காரமான மிளகாய்னு. அந்த மிளகாய் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை போட போகிறோம். அதை காட்டுறேன் பாருங்கள். அரைச்சி வச்சாச்சு. வச்ச மிளகாய் பொடி, ரொம்ப காரமான மிளகாய் பொடி. துறக்கையிலே அந்த வாசனை வருது, அந்த காரத்தன்மை ஏறுது மூக்கில். இதை நம்ம எடுத்து வச்ச ஸ்பெஷல் மிளகாய் பொடி. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் போடுறோம். இவ்வளோ தான் போடுறோம். 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக தான் போடுறோம். ஏன்னா கடுமையான உரப்பு இருக்குங்க. மிளகு சீரகம் நம்ம அடித்து வச்சுருக்கோம். அதில் ஒரு 3/4 ஸ்பூனு. இது மட்டும்தான் பொடி, நம்ம வேறு எந்த பொடியும் போட போகிறதில்ல. இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டி பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன் இப்படி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு கட்டி பிடிக்காது. ஏன்னா தண்ணி ஊற்றலைன்னா கட்டி பிடிக்காது. இந்த மசாலாவே கொஞ்சம் நேரம் வேகணும். அதுக்காக நம்ம இப்படி ரெடி பண்ணிக்கிட்டோம் பேஸ்ட் மாதிரி. இப்போ தயிரில் வெந்து அப்படி எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாக இருக்குது பாருங்க. தயிர்லேயே கறியெல்லாம் வெந்துருச்சு, வெந்துக்கிட்டு இருக்குது. வேகலை, வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் நம்ம பொடி போட போகிறோம். நம்ம குழச்சி வச்ச பொடியை இதில் ஆட் பண்ணிக்குவோம். லைட்டாக அதோட தண்ணி சேர்த்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கிண்டி விட்டுக்குவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம், இன்னும் உப்பு போடல. இந்த மசாலாவில் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இந்த மசாலாவில் 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி வேக வச்சுக்குவோம். இப்போ இந்த மசாலாவில் வேகட்டும். மசாலாவில் நல்லா வெந்துருச்சு. ஓகேயா? இந்த நேரத்தில் நம்ம இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஃபுல் ஃபயரில் வைக்கிறோம். நல்லா நெருப்பை வந்து அதிகமான தீயில் வைக்கிறோம். நல்லா கொதி வந்துருச்சு, பிறழுது குழம்பு. நமக்கு வந்து கறி சாஃப்டாக வேணும், வெந்திருக்கணும். அதே சமயத்தில் நமக்கு குழம்பு வற்றிருக்கணும். அப்படிங்கிறனால இதை மூடி அடுப்பை குறைச்சிருவோம். முடிஞ்சு 1/2 மணி நேரத்துக்கு தொந்தரவு பண்ண வேண்டாம். அதில் காரமான மிளகாய் போட்ட மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து இன்னும் சுவை அதிகமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 உருளைக்கிழங்கு மட்டும் வெட்டி வச்சுருக்கோம். இப்போ அந்த 2 உருளைக்கிழங்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கறி வந்து ஏறத்தாழ ஒரு 75% வெந்துருச்சு. நம்ம கறி உருளைக்கிழங்கு போடலை. கறி 75% வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம இப்போ உருளைக்கிழங்கு போட போகிறோம். உருளைக்கிழங்கு போட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஸ்லோ குக்கில் வேகட்டும். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ உருளைக்கிழங்கு குழம்புல போட்டுக்குவோம். இப்போ இதை திறந்து பார்ப்போம். வாரே வா. இந்த நேரத்தில் தான் நம்ம உருளைக்கிழங்கு ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சின்னதும் இல்லாமல் வெட்டி வச்சுருக்கோம். இதில் போட போகிறோம். உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கிண்டி அப்படியே ஒரு 20 நிமிஷம் இந்த இதிலே வேக வைக்க போகிறோம். ஓகேயா? எப்படி இருக்குது குழம்பு? தகன்னு இருக்கா? இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு போட்டு ஏறத்தாழ ஒரு 20 நிமிஷம் இருக்கும். 20 நிமிஷம் நின்று என்ன நிலைமை இருக்குதுன்னு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மாஷால்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. கறியெல்லாம் எலும்புலேருந்து கலண்டு வந்துருச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் அடுப்பை இன்னும் ஒரு 10 நிமிஷம் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, தெரியுதா? கறியும் சாஃப்ட்டு, கறி பார்க்கையில் தெரியுது. இன்ஷால்லா இப்போ வந்து குழம்பு வந்து இறுதி கட்டத்தை நெருங்கிருச்சு. லாஸ்ட் 5 மினிட்ஸ் மோர் அப்படிமாம்ல, அப்படி அந்த நிலைமையில் இருக்குது. குழம்பும் நல்லா கெட்டியாக வந்திருக்கு, ரொம்ப தண்ணி இல்லாமல் கெட்டியாக வந்திருக்கு. கறிகள் நல்லா
சாஃப்டாக இருக்குது, அமைக்க பார்க்கல தெரியுது. சாஃப்டாக இருக்குது கறி. சாஃப்டாக இருக்க கறியை நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம குழம்ப பார்சல் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு உள்ளே போகிறது முட்டை, பிஸ்மில்லா. ரெண்டாவது ஒரு துண்டு கறி, அப்புறம் குழம்புகள். நம்ம ஏன் டப்பால் எடுக்கிறோம்னா, நம்ம சாப்பாடு வந்து வேறு இடத்துக்கு போய் சாப்பிடுவோம். நம்ம சமைக்கிறது ஒரு இடம், சாப்பிட்றது ஒரு இடம் அப்படிங்கிறதுனால வேறு இடத்துல போய் சாப்பிடுவோம். இன்ஷா அல்லாஹ் சாப்பாட்டு ருசியை உங்களுக்கு ஆவி பறக்குது பாருங்க. அப்படியே உங்களோடு நான் கொஞ்ச நேரத்தில், இப்போ மணி 12 தான் ஆகுது, ஒரு 1:30 மணிக்கு உங்களோட சாப்பிட்டுவிட்டு பகிர்ந்துக்கிறேன். அப்படியே ஆவி பறக்குது. ஓகேயா, பாய். நம்ம குழம்பு பரிமாறுறோம். வாயில் எச்சி ஊறுது. அப்படியே குழம்பு பார்க்கையில எப்படி இருக்குது? தேன் மாதிரி இருக்கா? ஒரு கறி, ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சோண்டு குழம்பு, மெயின் ஐட்டம் முட்டை. இப்போ சாப்பிட போகிறோம். ஓகேயா? எப்படி இருக்கு நம்ம டேஸ்ட்டு பார்க்கல முதல்ல, இப்போ தான் பார்க்க போகிறோம். முதல்ல கறி எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். கறி எப்படி வெந்திருக்கு பார்த்தீங்களா? கறி அப்படியே மையாக வந்துருச்சு. அதுக்காக தான் ஸ்லோ குக்கில் விடுறது. கறி சோறு. ஃபஸ்ட்டு கறியும் சோறு சாப்பிடுவோம். பிஸ்மில்லாஹ் பண்ணுறேன். மாஷால்லா, கறி சூப்பர் சாப்பிட்டு. உருளைக்கிழங்கு, இப்போ உருளைக்கிழங்கு வந்து கறி குழம்பு. உருளைக்கிழங்கு மசிச்சுக்கிட்டு மாஷால்லா. மண்டையில் மயிர் நட்டுக்குமாங்கல்ல, அப்படி ஒரு உரப்பு. உரப்புக்கு மேலே டேஸ்ட்டு. உரப்பு அதுக்கு மேலே டேஸ்ட்டு. முட்டை. இப்போ வந்து அடுத்து முட்டை கறி சோறு. முட்டை கறி சோறு.